நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நீங்காதான் தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கும்பராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்கலாம். கும்பராசி அவசர அவசரமாக எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபட மாட்டாங்க. எப்பவுமே நிதானமாக விவேகமாக செயல்படுவாங்க. சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படுவாங்க. சாதிக்கணும்னு நினைக்கிற நோக்கத்தில் தான் இவங்க செயல்படுவாங்க. எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே போய் செய்கிறதுக்கு முன்னாடி அழகாக திட்டம் திட்டி அதுக்கப்புறம் தான் அந்த வேலையிலே இறங்குவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கணுன்ற எண்ணத்தோட வாழ்வாங்க. நம்ம எந்த ஒரு தப்பு தண்டாவுமே பண்ணிடக்கூடாது, நம்மளை பார்த்து மற்றவங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்டுடக்கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. எல்லா விதத்திலும் திறமைசாலிங்க தான். ஆனால் இந்த கும்பராசிக்காரங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே உங்களை மாதிரியே நினைக்கிறது தான். எல்லாரையுமே நம்புறதுனால தான் இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்களேன். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து கெட்டவங்க ஒரு படி தள்ளி வைங்களேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறனால தான் சிலர் உங்களோட வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காயாக பயன்படுத்திட்டு போயிட்டுருக்காங்க. அதனுடைய பாதிப்பு இப்படி தான், இவங்கனால தான் நமக்கு நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த கும்பராசிக்காரங்க, அதாவது ஆடு தலையை போய் தானாக கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறாங்க. அதனால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட வெளியே தெரியறது இல்லை. அதாவது தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட தப்பு தாங்க. வலிக்குதுடா, நீ எனக்கு அடிக்கிறது வலிக்குது அப்படின்னு சொல்லணும். நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குதுன்னு சொல்லாமல் இருக்கிறது கூட தப்பு தாங்க. ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்துறதுனால அது அவங்களுக்கு சந்தோஷம் தருதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நம்ம அளவாவது செய்யணும். அப்போ தான் அவங்க சந்தோஷப்பட்டு அடிக்கிறத விட்டுட்டு போவாங்க. கும்பராசிக்காரங்க எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா, உங்களுக்கு தேவைப்படுதா படலையா, இது உங்களுக்கு தேவைப்படுதா படலையான்னு எதுவுமே தெரியறதில்ல. மற்றவங்க அவங்களோட தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட கஷ்டம்லாம் மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுளுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால தான் சில கிரகங்களுடைய சேர்க்கையினால் வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. வரப்போகிற மாதத்திலிருந்து சதுர கிரக யோகங்கிறது உங்களுடைய தலைவிதியை 100% மாற்றப்போகுது. கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்கள் சொல்லாமல் அது மறைய போகுது, வெளிப்படுத்தாமல் அது விலகப் போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையை தான் நாங்கள் சதுர யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகம்தான் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விஷயம் செஞ்சாலும் சரி அதை திட்டமிட்டபடி செயல்படுத்துவீங்க. வைராகிய குணம் கொண்டவங்க. ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செய்கிற வரைக்கும் அதிலிருந்து விலக மாட்டீங்க. மற்றவங்களோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும்தான் தயங்காமல் செய்யக்கூடியவங்க. மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்டுப்பீங்க. கட்டுப்பாடோட கண்ணியத்தோடு இருப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக பார்த்துட்டீங்க. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு புலம்பி பார்த்தாச்சு. மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க. திருமண வயதில் இருக்கிறவங்க எல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருக்கீங்க. நீங்களாம் இறங்கி போய் பறிஞ்சு போய் பேசினா கூட அந்த சூழ்நிலை உங்களுக்கு பாதகமாக தான் போயிருக்கு. அனைத்து சூழ்நிலையிலையுமே போராட்டத்தை தான் சந்திச்சிருக்கீங்க. அனைத்து முயற்சிகளுமே தடையாக தான் இருந்திருக்கு. இந்த அனைத்து பிரச்சனைகளுமே இனி சரியாக போகுது. அதாவது இந்த 4 கூட்டு சேர்க்கையினால் தொழில் ரீதியாக முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளையுமே நிவர்த்தியாக போகுது. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. கவலையாக இருந்தவங்க எல்லாம் இனி இந்த சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமாக வாழ போகிறீங்க. வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான யோகம் இருக்குது. வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், திருப்தி இல்லாத நிலையில் இருக்கேன் அப்படின்னா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். பதவிகள் பெறுவதற்கான யோகம் இருக்குது. உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போகிறீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். திருமண சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கூட அதிலிருந்து வெளியே நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்வதற்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாக போகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு மாற்ற யோகம் இருக்குது. ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நகை நட்டு வாங்குவதற்கான யோகம் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. தூக்கமின்மையால் அவதிப்பட்ட நீங்கள் இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பார்க்க போகிறீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுனால குடும்பத்தில் திருப்திகரமான சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையுமே விலக போகுது.
நிர்வாகத்திறமை, புத்திசாலித்தன்மையால் வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவதனால ஆன்மீக ரீதியாக கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகலாம். தெய்வத்து மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் தான். ஆனால் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறது என்னென்னா, எனக்கு ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டு, நான் முயற்சி பண்ணி முன்னேறுக்கிறேன் அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக தான் இனி உங்களுக்கு அமைய போகுது. படைப்பாற்றலை வெளிப்படுத்தி நல்ல வெற்றியை பெற போகிறீங்க. தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் முதலீடு விஷயங்களில் நீங்கள் யோசிச்சு தான் முதலீடு பண்ணணும். குறிப்பாக பண விஷயத்தில் கும்பராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி, புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவிக்குடைய இடமாற்றம் ஏற்படுதுங்க. கேட்ட இடத்துலேருந்து உதவி கிடைக்கும். தெய்வத்து மீது நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பலன் அப்படிங்கிறது இப்போ அதிகமாக கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழில், புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி தொழில் பண்ணுறவங்களுக்கு தேவையான உதவிகள் நிரந்தரமாக கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுமூகமாக பேசி சரி செய்வீங்க. தங்க நகையை இரவல் கொடுக்கிறதோ வாங்குறதோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கும்பராசி பெண்கள் தவிர்த்துருங்க. அதே மாதிரி கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாதீங்க. உங்கள் விஷயத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பொது விஷயங்களில் பேசுகிறப்ப கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களை மட்டும் ஈடுபடுங்க. இலக்கிய மனம் படைத்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது. மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆண்களாக இருந்தால் பெண்களாலையும், பெண்களாக இருந்தால் ஆண்களாலையும் லாபம் கிடைக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் உயர்வை அடைய போகிறீங்க. பணவரத்து கூடுது. வீண் அலைச்சல், திடீர் கோபம் இதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்துன்னு எல்லாத்துலேயும் உயர்வை பார்க்க போகிறீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீருது, போட்டிகள் குறையுது. நீண்ட நாட்டில் இழுப்பறையாக இருந்த காரியங்கள் கூட இப்போ நல்லபடியாக முடிய போகுது. உத்தியோக பலன்களை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களை இப்போ சரியாக புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க. குடும்பாதிபதி குருவனுடைய சஞ்சாரத்தினால குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது. கணவன் மனைவிக்கிட்டு இருந்து வந்த அந்த இடைவெளி குறையுது. மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளுடைய அன்பு அதிகமாகும். உறவுக்காரர்கள் வழியில் நல்ல பலன்களை பெற போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்வை பார்க்க போகிறீங்க. காரிய வெற்றி, பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா கருப்பண்ண சாமிக்கு சனிக்கிழமை தோறும் பொங்கலிட்டு வணங்குறதுனால நினைத்த காரியம் கைகூடும். முடியாத காரியங்கள் கூட இப்போ முடிய போகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி, வியாழன், ஞாயிறு. இந்த நாட்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு பயன்படுத்தலாம். எல்லா விதத்திலையும் நன்மைகள் உண்டாகும். கும்பராசிக்கு இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருப்போம், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. எல்லா விதத்திலுமே நிதானத்தையும் பொறுமையும் கடைப்பிடிங்க. ஏதாவது சூழ்ச்சி இருந்தால் கூட அது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். அதற்கு இந்த நிதானமும் பொறுமையும் ரொம்ப அவசியம். அதாவது எதிரிகள் இல்லாத, எதிர்ப்புகள் இல்லாத உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக போகுது. சிவாய நமக. இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.